ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜெயகருட சுப்பர்ணா. பவனம் தோறும் பாதுகை. ஆஸ்திரேலியாவில் வாழும் அநேக கோடி ராம பக்தர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஜனவரி 13 2024 ஸ்ரீ ராமருடைய பாதுகையை இசை மூலமாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. Do not miss this chance. Be the part of the celebration. यो वेदादौ पुरस्तोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः. राम नाम मने परगगमी 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 वीराजिल्लु नैया त्यागराजुनी जय राम नाम मने परगगमी वीराजिल्लु नैया त्यागराजुनी जय वल्लूरी जय कोल ईय राम वल्लूरी जय कोल ईय राम राम. ஆமாம். ஸ்ரீராம பாதமணி கிருபசாலுனே ஸ்ரீராம பாதமணி கிருபசாலுனே ஸ்ரீராம பாதமணி கிருபசாலுனே சீதனி கிரவே ஸ்ரீராம केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सन्द श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरे नमः. सन्द श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरे नमः. எங்கள் மணி வண்ணனா வெண்ணை உன்னமாயனாம் வேணுகானலோலனா கண்ணனான கண்ணனாம். மணி பரமு ராம ராம சீதா ராம ராம சாது ஜன பிரேம ராம ராம நீவராமு राम राम सीता राम राम साधु जन प्रेम रारा. भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेन तारस्तमनन्यलभ्यं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये. जयत्राश्रुत संत्रास ध्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं
श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् श्रीमद्रङ्गशटारि संयमिवरालब्धागमान्दद्वयम् श्रीमद्वीररघूत्वगात्यषटजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गदुरीनशासनवशम् नारायणम् योगिनम् श्रीमते श्रीलक्ष्मी नृसिंहदिव्यपादुका सेवक श्रीमन्षडगोप श्रीनारायणेतीन्द्र महादेशिकाय नमः वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलभ्यत्रय्यन्तसारम् अनवद्यगुणम् बुधाग्रयम् नारायणाद्यवितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः श्रीमते श्रीमन्षडगोप श्रीरङ्गनाथयतीन्द्र महादेशिकाय नमः श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुग्मम् समतीतवन्तम् वत्साभिजातम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम् वात्स्य श्रीकृष्णसूरीन्द्र पदपङ्कज षट्पथम् अनन्तपद्मनाभार्यम् भारद्वाजमहम् भजे अस्मद्गुरुभ्यो नमः இன்றைய தினம் ஒரு சுப தினம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா 25 டிசம்பர் 2023 நம்முடைய ஏபிஎன் சுவாமி அவர்கள் 15வது வருட பாதுகா சகஸ்ர மகோத்சவத்தை ரொம்ப விமர்சையா ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள் மல்லேஸ்வரத்துல பெங்களூர்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடினேன். அங்கிருந்து பாதுகைகள் பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்த பாதுகைகள் 28 டிசம்பர் 2023 சிட்னிக்கு வந்தது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பாதுகா தேவி அரைவல் டு சிட்னி on 28th of December 2023 and there was a grand reception at the Sydney airport. அதுக்கப்புறமா 30th டிசம்பர் 2023 மாஸ்டன் பார்க் ஆஸ்திரேலியாவில் ஒரு பாதுகா பூஜை, ஸ்ரீ ராம பாதுகா பூஜைன்னு சொல்லிட்டு எல்லா ராம பக்தாள் ஆஃப் ஆஸ்திரேலியா சேர்ந்து எல்லாரும் ரொம்ப விமர்சையா வந்து கொண்டாடினோம். அதனை தொடர்ந்து பவனந்தோறும் பாதுகை அப்படின்ற ஒரு விஷயத்துல பாதுகைகள் வந்து எல்லா ராத்துக்கும் ஏழை பண்றதுக்கான ஒரு ஒரு விழாவா வந்து இதை பண்ணணும் அப்படின்னு வந்து சுவாமியுடைய நியமனம். இதை வந்து மாஸ்டன் பார்க்ல வந்து நம்ம பாத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஒரு ஐடியாவா இருந்தது. ஆனா ஸ்ரீராமன் அவனுடைய பாதுகையினுடைய நியமனம் வந்து வேற. எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸ்ரீ ரமேஷ் சுவாமி ஃப்ரம் பேட்டில் கிரவுண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீ ரமாமாமி ஃப்ரம் பேட்டில் கிரவுண்ட் ஆஸ்திரேலியா இன்னைக்கு காத்தால ஒரு சின்ன விஷயம் நாங்க வந்து பேசும்போது அதுல உதித்த ஒரு எண்ணம், அது வந்து ராமருடைய சிந்தனையா இருக்கலாம், இல்ல அந்த பாதுகையுடைய சிந்தனையா இருக்கலாம். இங்க வந்து நாங்க வந்து பவனம் தோறும் பாதுகை அப்படின்றத வந்து பேட்டில் கிரவுண்ட்ல இருக்கிற ஆஸ்திரேலியா இருக்க இவளுடைய ஆத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தொடங்கணும் அப்படின்றது வந்து பாதுகையினுடைய எண்ணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லபடியா பாதுகைகள் ஏழை பண்ணி ரொம்ப அழகா வந்து பாதுகா தேவி வேதாந்த தேசிகரோட வந்து வேதாந்த தேசிகர் எஸ்கார்ட் பண்ற மாதிரியும் பாதுகையோட ரொம்ப அழகா ஏழை பண்ணி அவாத்துல வந்து ரொம்ப அழகா எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா நடந்தது. இப்போ அதை பத்தியான ஒரு சின்ன ஒரு விஷயம், எதனால பாதுகைகள் வந்து ரொம்ப உசந்தது அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்றது வந்து ஒரு எண்ணம். ஸ்ரீராமன் லங்கைக்கு போறதுக்காக இப்ப வந்து ராமாயணம் அப்படின்னு எடுத்துட்டாலே ராமர் 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 புகழ மட்டும்தான் வந்து ராமாயணம் பேசிட்டு இருக்கு. ஆனா ராமர் கிட்ட போய் யார் வசந்தவர்னு கேட்டா பரதனை தான் சொல்றேன். ராமன் பரதன் வந்து பரதனாலதான் ராமனோட புகழும் உலகத்துக்கு தெரிஞ்சது, ராமர் பாதுகையோட புகழும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது. அந்த ராமாயணத்திலே மிக பிரசித்தமானது வந்து சமுத்திரராஜனுடைய சரணாகதி. அதுல ஃபர்ஸ்ட் கடற்கரையில போய் உண்ணாவிரதம் இருந்தவர் நம்ம ராமன் தான். முதல்ல உண்மையான உண்ணாவிரதம் ராமர் தான் வந்து கடற்கரையில இருந்தார். முதல் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு.
எதுவும் ஒன்னும் பெருசா நடக்கவே இல்லை. அப்போ லக்ஷ்மணன் கிட்ட ராமர் சொல்லி விஷம் தோய்த்த அம்பை எடுத்துன்னு வந்து அந்த கடல் ராஜாவை நோக்கி விடணும் அப்படின்றது விட்டா அது ஃபுல்லா ட்ரை ஆயிடும், அந்த கடல் வத்தி போயிடும். அப்ப நம்ம எல்லாரும் வந்து லங்கைக்கு நடந்தே போயிடலாம். அப்புறம் பிற்காலத்துல வந்து ராமர் சேது மதம் கட்டினாரா இல்லையா அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் கூட வராது, அதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அவர் வந்து பிளான் பண்ணார். உடனே அங்கேருந்து கடல் ராஜாவான வருணன் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டான் ராமர் கிட்ட. இத சுவாமி வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்திரத்துல சொல்லும் பொழுது கடல் ராஜா வந்து அவசரப்பட்டு வந்து சரணாகதி பண்ணிட்டாங்க ராமர் கிட்ட அப்படின்னு சொன்னார். இது என்ன அவசரம், ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாளும் ஆயிடுத்து, இதுல எப்படி அவசரம், ஏன்னா இதுக்கு மேலே வரலன்னா கடல் தண்ணி மொத்தம் வத்தி இருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு வேதாந்த தேசிகர் சொன்னாராம், இந்த கடல் எப்பேற்பட்ட சம்பந்தத்தை உடையது அப்படின்னா ராமருடைய பாதுகையை ஏழை பண்ணிட்டு பரதன் போகும்போது நந்தி கிராமத்துல கொஞ்ச நாள் இருந்து ராமர் பாதுகைக்கு அவர் திருவாராதனம் பண்ணிட்டாங்க. எல்லாமே ராமருடைய பாதுகைக்கு திருவாராதனம் பண்ணிட்டு தான் பரதன் எதுவுமே அங்க பண்ணுவேன். அந்த ஜலம் ராமர் பாதுகைக்கு பண்ண அந்த திருமஞ்சன ஜலம் எல்லாம் சரையோ நதியில கலந்து சரையோ நதியில இருந்து அது கடலுக்கு போறது. கடலுக்கு இன்னொரு பேர் இருக்கு வாகினிபதி அப்படின்னு, அப்படின்னா நதிகளுடைய கணவன் அப்படின்னு. சோ இப்ப மழை பெஞ்சதுன்னா மழை வந்து நதிகளா மாறி அது நாடு முழுக்கும் செழிப்பாக்கிட்டு அதுக்கப்புறம் அது கடல்ல போய் சேர்ற மாதிரி சரையோ நதி கடல்ல சேர்ந்திருக்கு. இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு, அதோட மகத்துவம் அதோட மகிமை நம்மளுக்கு தெரியறதே இல்ல. எவ்வளவு பெரிய மனுஷாலோட சம்பந்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்ல. அதே மாதிரி கடல் அரசனுக்கும் அப்பேற்பட்ட சரையு நதியான நதியோடைய சம்பந்தம் பாதுகா தேவியோடைய சம்பந்தம் இருக்குன்னு தெரியாம கிடகடன் வந்து சரண்டர் பண்ணிட்டான். அதுவும் ஒரு பக்கம் நல்லதா போச்சு. ஏன்னா கடல் ராஜா வந்து ராமர் கிட்ட சரணாகதி பண்ணல அப்படின்னா ராமர் வந்து பிரபாவம் எல்லாமே அவருக்கு பிரபாவமே இல்ல அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பேற்பட்ட சத்தியவிரதன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இவர் வந்து சரணாகதி பண்ணல அப்படின்னா அவர் அந்த அம்பை பாய்சன்ட் ஏரோவை எடுத்து கடல் கிட்ட விடும்போது அந்த கடல் ட்ரையே ஆயிருக்காது. ஏன்னா சரை நதியோட சம்பந்தம் அதுல இருக்கு. சோ அதனால அவன் சரணாகதி பண்ணது தன்னை ரட்சிக்கிறதுக்காகவும் ராமனுடைய பிரபாவத்தையும் சேர்த்து காப்பாத்திட்டான் அப்படின்றது சுவாமி வேதாந்த தேசிகர் ரொம்ப அழகா பாதுகா சகஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். இது ஒரு குட்டி விஷயமா நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். சத்யா சொன்ன மாதிரி ரமேஷ் ரகுராம் சுவாமிக்கும் ரமா மாமிக்கும் ரோஹித்துக்கும் எங்களுடைய சிந்துஜா ரோஹித்துக்கும் இந்த தருணத்துல வந்து நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ராமர் பாதுகை ஏழை பண்ணி பவனம் தோறும் பாதுகை உங்க ஆத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது எங்க அண்ணா ஆத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாக்கியம். நான் இப்ப அண்ணா கிட்ட தான் சொல்லியிருந்தேன், நானு இன்னும் ஒரு மாதிரி மனசு நிறைவா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானு அந்த மனசு நிறைவு எல்லாருக்கும் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய சுவாமியினுடைய இது பிரபாவத்தையும் சொல்லி எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், ஆச்சார நிலத்தோட உலகமே க்ஷேமமா இருக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து, எல்லாமே ஸ்ரீராம ரக்ஷ அப்படின்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய கருட சுபர்ணா ஜெய கருட சுபர்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். அடியே चिंतनतो नाममु सेयवेयो मनसागा श्री राम चिंतनतो नाममु सेयवेयो मनसागा श्री राम चिंतनतो नाम
ముసేయదియో మనసాగా తెలిసి రామ చింతనతో నామము సేయదియో మనసాగా తెలిసి రామ చింతనతో నామము సేయదియో మనసాగా తెలిసి రామ